ஒரு காலத்தில் மலர்களால் சூழ்ந்த அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாள் நம் அன்பின் அரசகுமாரி தாரா. அவளுக்கு தங்க கிரீடம் இருந்தாலும் அவளின் மனம் தங்கத்தை விட மென்மையானது. ஒவ்வொரு காலை முழுதும் தோறும் தாரா அரண்மனை தோட்டத்துக்கு சென்று பட்டாம்பூச்சிகளுடனும் பறவைகளுடனும் விளையாடுவாள். ஒருநாள் அவள் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபோது சிறிய ஒரு சிட்டுக்குருவி தரையில் விழுந்து வலியுடன் கத்துவது போல இருந்தது. தாரா அதற்கு அருகே சென்று மெதுவாக கேட்டாள், "சின்ன பறவையே, உனக்கு என்னாச்சு?" பறவையின் சிறகு காயமடைந்திருந்தது. அவள் அதை மென்மையாக தூக்கி அரண்மனைக்கு கொண்டு சென்றாள். அவள் தினமும் அந்த பறவைக்கு உணவு கொடுத்து சிறகை மெதுவாக கட்டி பராமரித்தாள். சில நாட்களில் பறவை குணமடைந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் ஜன்னலை திறந்து சொன்னாள், "போடா சின்ன தோழி, சுதந்திரமாக பறந்து வா." பறவை கீச்சிட்டு பறந்தது, நீலவானில் மிதந்தது. தாரா அதை பார்த்து கொண்டே புன்னகைத்தாள். சில நாட்கள் கழித்து அதே பறவை திரும்பி வந்தது. இந்த முறை 10 வண்ணமயமான பறவைகளுடன். அவையெல்லாம் சேர்ந்து தோட்டத்தை பாடல்களால் நிரப்பின. மன்னர் இதை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறினார், "தாரா, உன் நல்ல மனம்தான் நம் ராஜ்யத்தையே அழகாக்கிவிட்டது."